வணக்கம் அன்பு உள்ளங்களே. ஜிடிபி யூடியூப் சேனல் செட்டாக உட்காந்து பேசிட்டு என்னடா இந்த சேனலு யூடியூப் சேனல் இல்லாமல் பெரிய அல்ட்ரா சீட்டு காமிச்சிட்டுருக்குறா, பெரிய ஆல்பம் காமிச்சிட்டுருக்குறியா, அது ரெண்டு செட்டாக பசங்க உட்காந்து பேசிட்டு லேடிஸே எல்லாமே உட்காந்து பேசிட்டுருக்குறீங்க. அந்த மைண்டு வாஷ் எனக்கு தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் கமெண்ட் செக்ஷன் உள்ளே வரேன். சேலஞ்ச் உள்ளூர் நண்பர்கள் அனைவருக்கும், நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. கமெண்ட் செக்ஷன் அதாவது மார்க்கெட் சொல்லுவேன். நான் இருக்கிற ஊரில் முதல் யூடியூப் சேனல் நான் தான் சக்ஸஸ் ஆகிருக்கிறேன். எனக்கு பணம் வருதா பணம் வரலையா, நான் ஜெயிக்கணும் ரெண்டாவது வச்சோம். நான் தான் முதல் யூடியூப் சேனல் மார்த்தட்டி சொல்லிக்குவேன். நீங்கள் செட்டாக உட்காந்து பேசிட்டு டேய் இப்போ தொல்லையே தாங்க முடிய மாட்டேங்குதுடா, ஐயோ வந்துட்டானடா, மைண்டு வாய்ஸ் எனக்கு தெரியுது. நம்ம உள்ளூர் வாசிகள், உள்ளூர் நண்பர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அதை நான் பார்க்குறேன். முதல் கமெண்ட் செக்ஷன் அது பேடு கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்கு உனக்கு? முதல் பேடு கமெண்ட் செக்ஷன் வந்து அதே மாதிரி தான் எனக்கு வலிக்கு, உனக்கு வலிக்கும் மாதிரி தான் எனக்கு வலிக்கு. உனக்கு வந்தால் தக்காளி சட்னி, எனக்கு வந்தால் ரத்தமா? அதுதான் சொல்கிறேன். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி. என் பிள்ளைய சொல்லிட்டேன். சேனல் ஆரம்பி, யூடியூப் சேனல் சாதாரணப்பட்ட வேலையா? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சும்மா நீ என்ன பண்ணுவேன், பசங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிப்பேன். நைட்டில் 4 விஷயம் இல்லை வேஸ்ட்டுன்னு சொல்கிறா பாரு. என் பொண்ணு சொல்லுது 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு டேய் உனக்குள்ள ஏன்டா, ஐயோ இவன் தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குதாடா, இவனுக்கு ஏதோ பே கண்டென்ட் வச்சு நீ போடுறது உஷாரு. அப்போ நான் 2.5 வருஷம் 3 வருஷம் மணியாட்டி உட்காந்துருக்கேன். அதாவது சொல்கிற யூடியூப் சேனல் நீ ஆரம்பி, யூடியூப் சேனலில் ஆரம்பி. உள்ளூர் வாசிகள் யூடியூப் தலைக்கு மேலே வேலை இருக்குது. இல்லை சொல்லணும்ல, ஒருத்த குரூப்பிசம் எனக்கு 15 பேர், எனக்கு 15 பேர் இருக்குதா. நான் ஒருத்த 100 பேர் சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்ன 100, நான் ஒருத்த 1000 பேர் சமண்டா. ஒருத்த சொன்னால் எனக்கு பல குரூப் இருக்குடா, எனக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊதுகாயிடா நீ அப்படிடா. இப்போ நான் ஒருத்த 1000 லட்சம் பேர் சமண்டா. கரைச்சி குடிச்சிருக்கிறேன் நான். என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிங்க என்ற கண்ணில் எவனோ யூடியூப் சேனல் கட்டுப்பட்டானா? ஆரம்பி எனக்கு பேடஸாக கமெண்ட் செக்ஷன் போட்டு அங்கங்கே உட்காந்து பேசிட்டு அல்ட்ராஷீட் பண்ணிவிட்டு யாங்க வெட்டில் நீ யூடியூப் சேனலுக்குள்ளே வா. அந்த சேர்த்து இல்லை சொல்கிறது சொல்லிதான் பாப்பா. சேர் என்ற மூஞ்சி உள்ளாதுக்கு முன்னாடி தம்பி சேர் என்ற மூஞ்சி விழுந்துடு நான் சொல்லிதானுங்கள. யூடியூப் சேனல் ஆரம்பி. ஆணவத்தில் இது பண்ணல, ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்குறேன். யூடியூப் சேனல் ஆரம்பி. குரூப்பிசம் இருக்குல்ல, ஒரு 15 பேர் 20 பேர் 50 இருக்குதுங்களா, ஆரம்பி. நான் வரேன். முதல்ல நீ ஆரம்பிப்பியா? என்ன டேய் நான் உள்ளூருக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிறேன், ஊக்கம் கொடுங்கடா. நம்ம சேனல், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன் பெரிய மனுஷர் இருந்தால் என்ற கூட 30 வருஷம் பெரிய ஆளு வச்சுக்கா. நம்ம பையன்டா, நம்ம ஆதரவு கொடுங்க. உனக்கு கூட சின்ன பையனான்னா தம்பி, நம்ம தம்பி யூடியூப் சேனல் ஆதரவு கொடுங்க. உனக்கு கூட அண்ணனாக இருந்தால் நம்ம அண்ணன்டா ஆதரவு கொடுங்க. அது வச்சு குரூப்பிசன் பண்ணிவிட்டு உள்ளூருக்குள்ளே நாங்கள்லாம் பாருங்கள், எங்கே முள் வந்துச்சு, எங்கே கல் வந்து எங்களுக்கு தெரியும். நான் இருக்கிற இதில் எங்கே தேட்டர் இருந்துச்சு, 3 தேட்டர் இருந்துச்சு எங்கள் ஊரில். எங்கே கல் இருந்துச்சு, எங்கே முள் இருந்துச்சு எங்களுக்கு தெரியுங்க. எனக்கு 48 வயசு ஆச்சு. சும்மா நேற்று இது பண்ணவங்களாம் குரூப்பிசன் பண்ணிட்டு இருக்காதுங்க. நான் மேட்டில் உங்களுக்கு தெரியாத சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, அதாவது ஒருத்தர் அல்ட்ரா ஷீட் பண்ணிட்டு இருக்கிறான்.
பண்ணுங்கள், அல்ட்ராசைட் பண்ணுங்கள், குரூப்பிசம் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நபர் பேட் கமெண்ட் அனுப்புங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீ யூடியூப் சேனல் ஆரம்பி. நான் இருக்கிற ஊரில் ஊர் பேர் சொல்ல விரும்பலை. நான் இருக்கிற ஊரில் யூடியூப் சேனல் ஆரம்பி. நான் வருவேன், உனக்கு ஆதரவு தெரிவிப்பேன். ஆனால் எனக்கு சார்ந்தவனாக இருந்தால் என்னை வச்சு செய்யணும்னு குரூப்பிசன் பண்ணிட்டு இருக்கிறவாரு நான் விட மாட்டேன். புரிஞ்சுதா? யூடியூப் சேனல் ஆரம்பி, சந்தோஷமாக இரு. எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்குது. புரிஞ்சுக்கு. இந்த குரூப்பிசம் பண்ணிட்டு ஐயோ இவன் தொல்லை தாங்கவே முடிய மாட்டே, இவனை ஏதோ பண்ண அப்படின்னு நீங்கள் பேசிக்கிங்க என்ற கமெண்ட் செக்ஷன் வந்தால் சோழி முடிச்சிடுவேன். நான் அதுதான் சொல்கிறேன். எனக்கு ஊக்கம் கொடுங்க. பெரிய மனுஷரு, சின்ன பசங்க, என்ற அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அப்பாமார்கள், அண்ணன்மார்கள், தகப்பமார்கள், பாட்டமார்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. என்ற சேனலுக்கு ஊக்கம் கொடுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி மூஞ்சி பாட்டு ஏதோ வந்துட்டானா இதோ முடியுமா அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஊர் பெருமை நாங்கள் தான். நல்ல கமெண்ட் போடுங்க. தம்பி நான் உனக்கு ஆதரவு கொடுப்பா. இது பிளாக் அண்ட் ஒயிட்னு அப்படின்னு ஒரு நண்பர் வந்தார். உள்ளதுக்கு நோக்கத்தை பார்க்கணும். சும்மா வந்து முடிஞ்சானா செத்து போயிட்டானா ரைட் பாப்பா கொண்டு முடிஞ்சானா இப்படியே இருக்காதீங்க. நம்ம ஊர் பெருமை நான் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்தால் வாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. சேலஞ்ச் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.